இங்க மங்கோனி எங்கேயுமே கிளியர் ஆகல ப்ரோ. ஓகே ஓகே. அங்கே ஸ்ட்ரைட்டா உள்ள போயிடலாம் மேல. வாங்க சீக்கிரம் வரணும். அப்போ நான் தேர்ட் பார்ட்டி இன்ஸ்டன்ட் வரோம். தேர்ட் இன்ஸ்டன்ட் பார்ட்டி வரேன். போலாம் ஏன்னா போலாம் போலாம் போலாம். கிளம்பலாம். இது ஏரியா லைட்டா லூட்ஸ் மட்டும் அடிச்சிட்டு வரட்டுமா? சுத்தமா இல்ல. டக்குன்னு லூட் அடிங்க. மண்டையில் ஹெல்மெட்டே இல்லை, போட்டு தள்ளிட்டாங்க வேற ஒன்று. த்ரீ சைடு கூட இல்லாம டைம் வேஸ்ட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். இப்போ சொல்லிட்டேன். இங்க தான் வரணும். கிளம்பலாம் வா. மேல மேல கியூ இங்க எடுக்கணும் சரியா? பான் மேல 2 ஹவர்ஸ் எடுக்கணும். நீங்க தான் ஓட்டணும். வாங்க ப்ரோ சீக்கிரம். வந்துருக்கு அங்க சரிங்க போட்டு வண்டியா. இந்த மலையில அடிக்கிறான் பாரு. வண்டி ஆல்ரெடி டேமேஜ். கீழ 3 பேர் இறங்கிக்கோங்க, நான் ஃப்ரண்ட்ல போறேன். ஓகே கீழே இறக்கி விட்டுருவேன். பின்னாடி செக் பண்ணிக்கோ, பேக் சைடு செக் பண்ணேன். கேமரா டீம் ஏதாவது பிளான் இருப்பாரு. ஃப்ரண்ட்ல ஸ்புட்டா இருங்க. எடுங்க, இறங்க. நான் மேல போறேன். எவனும் இல்ல. கீழ இந்த சைடு எங்கனா பாரு ப்ரோ. दोनों से रंगा पोजीशन होल्ड பண்ணுங்க. இதுக்கப்புறம் இந்த ஸ்ப்ளிட்டா. ஓகே ப்ரோ நாங்க முன்னாடி வரோம் போயிட்டு संभल के जा रहा. ஆடு ப்ரோ. ஆடு. நேர் ஜின்னா நல்லா இருக்கும். நேரே இல்ல. ரெண்டு நேர் கொடுத்தாரு, ரெண்டு நேர் யூஸ் பண்ணிட்டாரு. ரெண்டு மாலி இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரண்ட்ல இருக்கிறவங்க வச்சுக்கோங்க. மெல்ட் ப்ரோ நீ முன்னாடி பேக் டிஃபெண்ட் பண்ணு. ஏர் அவுட் அடி சரியா? டிஃபெண்ட் மட்டும் ஆடு. அட்டாக்கிங் போயிராத கீழ. பேக் ப்ரோ கவர் ஆடு. ஒரு நிமிஷம் இருமா, போறேன் மொத்த ஊரேக்கணுமா? இல்ல கவர் அடிக்க ப்ரோ. பேக் ப்ரோ கேக்குதா? மிடில் அடிக்கோங்க, நான் வந்து மேல ஆடுறேன். இங்க அடிக்கோ ப்ரோ. आगे विषय संभल के जा நான் रहा. ரூஃப் ஆடுறேன். ஓகே இந்த கல்ல அடிக்க ப்ரோ. இந்த கல்ல அடிக்கல, இந்த கல்ல அடிக்க. ஒரு மீட்டர் கூட போய் ஆடு. யாரு நானா? கீழ இருந்து பாக்குறாரு. இல்ல ட்ராக். நீ ஃப்ரண்ட்ல பாரு ப்ரோ, நான் உனக்கு கவர் இருக்கேன். ஓகே ஜோன் உள்ள தான் போடுவான். இந்த மார்க் எடுப்பான்னு நினைக்கிறேன். போட்டோம் ஜோன் போட்டதுக்கு அப்புறம் மூவ் பண்ணிக்கலாம். ஜோன் நெக்ஸ்ட் வச்சு பின்னாடி டீம் வரும். பேரடைஸ் டீம் வந்தாலும் வரும். பாதி ஒரு ஊரே சொல்றேன். நெக்ஸ்ட் ஜோன் கவுந்துக்கிட்டு தான் பாத்ரூம் போட்டு மேல ஒரே ஒரு டீம் மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மங்கோனி அந்த டீம் மட்டும் தான் இருக்கும். மீதி எத்தனை பேர்? 2 பேர் இருப்பானுங்களா? 2 பேர் வந்தாலும் வருவானுங்க. அவனை கில் எடுக்க பாருங்க. ஆன் ஃபுட்ல வெஹிக்கிள் வச்சிருப்பான். கண்டிப்பா வெஹிக்கிள் எடுத்துட்டு வருவான். இருக்கு. டிபெண்ட் அட்டாக்கிங் போயிட வேண்டாம். ஃபர்ஸ்ட் எய்ட் சென்டர் ஒன்னே தான் இருக்கு. என்கிட்ட வாங்கிக்கோ ப்ரோ. என்கிட்ட இருக்கு. நான் தரேன். ரெண்டரை பின்னாடி பாருங்க. ஃப்ரண்ட்ல வேண்டாம். ஃப்ரண்ட்ல போய் ஃப்ரண்ட்ல இருந்து வர மாட்டான். பின்னாடி இருந்து வருவான். பேக் சைடு. ஃப்ரண்ட் சைடு பாருங்க. என் சைடு தானே. ரெடி. வர விடுங்க. ஃபுல்லா வர விடு. என் சைடு வர விடுறேன். டிராக் போய் இந்த கல்ல அடிக்கும். அந்த கல்ல அடிக்கும். ஓடியா அந்த பொசிஷன் குத்துறாதியா காரியா வரும். மிடில்ல வண்டி எடுத்து ஸ்ட்ரைட்டா வருவான். உள்ள வருவான். ஒருத்தர் ரேண்ட் பை வந்தாலும் வருவான் மேல. மேல பாண்ட் 2 ஆச்சு. இங்க பாத்துட்டு இருக்கேன். இல்ல பின்னாடி பாரடைஸ் இருக்கிற டீம் உள்ள வந்திருப்பான். அந்த ஷாப் சைடு வந்திருப்பான். பாரடைஸ் டீம் ஷாப் வந்து எடுத்திருப்பான். ரைட் ஃபைட் 521 பார்க்க முடியுதா பாரு. கில்ஸ் பார்க்க முடியுதா பாரு. நான் பாக்குறேன். நாக் செக்யூர் போடு. நாக் செக்யூர் நாக்ல இருந்தாலும் செக்யூர். இந்த இது வரைக்கும் தான் எனக்கு ஆங்கிள் ஓகேவா? இது வரைக்கும் தான் பார்க்க முடியும். மத்த லெஃப்ட் எல்லாம் நீ தான் பார்த்து ஆடணும். மேல ஆப்போசிட்ல இருந்து அடி வாங்கிக்காத.
ஃப்ரண்ட் ஃபுல்லா ஃபோக்கஸ் நான் பாத்துட்டு இருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் கரெக்டா என்ன பின்னாடி M16 பாத்துக்கோங்க. இப்போ பின்னாடி இந்த ஒண்ணும் வாட்டி இல்லையா? என்டர் ஆயிருப்போம். பார்த்துதான் இருக்கேன். ஒன் HP ப்ரோ. செக்யூர் போட முடியா? ஆனா வெளிய நாக் வாங்குவான். அவன் எடுக்க பாரு. நான் பின்னாடி வர்றேன். 521 அதான் போட்டு போயிடலாம். ப்ரோ காம்பவுண்ட்ல என்ன கன் இருந்தா பாரு bro. 21 ரெண்டு நாக் இருக்கு போல. இல்லையா? வேற QP செட் இருந்துச்சு. QP செட் இருந்துச்சு அது உள்ள இருக்கா பாரு bro. ரெண்டு வீட்டுக்குள்ள பாரு. இந்த வீட்டுக்குள்ள பாரு. முன்னாடி ஜோன் போட போறான் சொல்லி. இங்க போட்ட ஜோன் இருக்கு பின்னாடி பாருங்க. சேம் ரிப்பீட் ஐ ரிப்பீட். அதே கால்ஸ் தான். இங்க இருக்கேன். லாக் ஃப்ரண்ட்ல பாரு. வரானா பாரு அவனால. கேட்டா க்ளோஸ் ஆயிட்டா கால்ஸ் கொடுங்க. முன்னாடி பார்த்துட்டு இருக்கேன் நானு. ஏறு ப்ரோ இது மேல நான் ப்ரோ இது மாக்கிச்சு. क्वेश्चन ரிவீல் பண்ணிக்காத ப்ரோ. மிலிட்டரி ப்ரோ மேல வரைக்கும் உள்ள ஏற விட்டு. என் சைடு வண்டி கீழ அதான் நான் பாக்குறேன். கீழ இறங்கி பார்க்கட்டுமா இல்ல இங்கே இருக்கட்டுமா நானு? எனக்கு இந்த ரிஸ்க் மேல கவர் இருக்காது. கீழ எல்லாம் இறங்கி பார்க்க வேண்டாம். பார்த்து மாட்டிக்க நீ. வரான். இன்னொரு வண்டி வருதுயா லெஃப்ட்ல. Watch out. லெஃப்ட்ல இன்னொரு வண்டி வருது. கல்லு கிட்ட போட்டானா லெஃப்ட் சைடுல. அந்த கல்லு கிட்ட உங்க போட்டானா சைடு தான். இந்த கல்லு கிட்ட போட்டுறான். இங்க லாங்ல பாரு. அந்த கல்லு கிட்ட போட்டுறான் அவன். எந்த கல்லு கால் மார்க் இந்த கல்லு. இந்த வாட்ச் அவுட்ல. ஓகே அந்த கல்லு தான் லாஸ்டா சவுண்ட் கேட்டுச்சு. கீழ போயிருப்பான்னு நினைக்கிறேன். ஜோன் கீழ போனா அங்க சாக் பிளஸ் கீழ இருக்கிற காம்பவுண்ட் எடுத்துப்பான். அது சொன்னே நக்காதுங்க நிறைய. ஏன்டா ஃபுல்லா கிளியரியா? நான் ஃப்ரண்ட்ல வரட்டுமா? ஜோன் க்ளோசிங் ஆனதுக்கு அப்புறம் வா. மேல அடிக்கோ. மேல சேம் அதே பிளேஸ் வந்து இந்த கல்ல அடிக்கோ. பேக் அப்புறம் இந்த வண்டி வரனா 2 வீலர். வரட்டு அவனுக்கு ரெண்டு பேர் தான். வரடு. அவர் வேற எங்க போயிட்டானு. கால் கொடுத்தாடு ப்ரோ. 520 ஏரோடு மேல வந்து பின் பண்ணி உட்கார முடியலன்னா என்ன பண்ற தெரியுமா? மேல வந்துரு. இருங்க ப்ரோ அவன் ஆஃப்லைன் ஜோன் இருங்க கீழ எடுக்கறேன். அவ்வளவுதான். இருங்க ஒரே நிமிஷம் ரெடி போடாதீங்க. போதும் முடிஞ்சா. நெடு ஒருத்தன் தான வந்தான். ஏய் நம்ம இன்னொருத்த வந்தா அவன் போயிட்டான் ப்ரோ. இறங்கறான்னு நினைக்கிறேன். கீழ இங்க ஃபைட் ப்ரோ. இங்க ஃபைட் சானே. இங்க ஃபைட். வந்துறேன். நான் வந்து 2 வீலர்ல போறான் ப்ரோ. லெஃப்ட் சைடுல போறான். அந்த சைடுல போறான். இது வேற மார்க்கே தெரிய மாட்டேங்குது. ஜோன் நெக்ஸ்ட் ஜோன் போடுவாங்க. கீழ இல்லனா ரைட். வண்டி வருது பாரு. பின்னாடி வண்டி பாரு. நேட் இன்சா போறப்ப சாக்கெட்டி மாட்டிட்டானுங்க. ஒருத்த உள்ள ஏறான். இந்த சைடு பாரு. ஏறுவான் பாரு. ஒருத்த உள்ள ஏறி இருக்கான். ரெண்டே பேர் தான் நினைக்கிறேன். டக்குனு முடிக்கணும். 24 செகண்ட்ஸ் தான். டக்குனு முடிக்கணும் गाइस. டக்குனு முடிச்சு இந்த ரிட்ஜ் எடுக்கணும். முன்னாடி இருக்கிறது. வா சான் ஏறு வா. மால்ட்ட போட்டுருங்க. சைடுல இருந்து யாரா எனக்கு கால் பண்ண பாக்குறியா? இருக்கானா உள்ள? நேடு போடுறியா? ஹீல் பண்றேன். முடிஞ்சா? வண்டி எடுக்கணும். வா. பூஸ்ட் ஆகி. ஏறி டக்குனு. போயிடலாம். ஏறு ப்ரோ சான் ப்ரோ. நான் வரேன் பாரு. ரைட்ல இருப்பானுங்க. ரைட் எடுத்து போயிடலாம். போற. ரைட் தான் மேக் பண்றேன். மேல ரிட்ஜ்ல மேக் பண்றேன். आगे இவனை विषय எவனும் மேல संभल के जा। ஏறல. அச்சா ப்ரோ. ஸ்மோக் போடு. ஃப்ரண்ட்ல என்ன ஸ்மோக் போறோம். மேல ஏறி போடியா. மேல போ. நான் பாத்துக்கறேன். நேடு போடுறேன். போடு. லெஃப்ட்ல ஒருத்த க்ளோசிங் வரான். நான் மேல போய் ஆடுறேன்.
கீழே தாடு அவனை முடிச்சு வா எங்கே மாட்டான் நாக்கியா பின்னாடி கிளியரா பின்னாடி ஃபர்ஸ்ட் கிளியரா ஜோன் நம்ம ஆன் போட்ல முன்னாடி போறோம் ஆன் போட்ல முன்னாடி போறோம் ஜோன் வெட்டி இந்த கல்ல கிட்ட இருக்கானே முன்னாடி இருக்கான் ப்ரோ முன்னாடி ஒருத்தன் நேட் போட்டுன்னுறான் கோசினாரா ஒருத்தன் தான் சீக்கிரம் என்ன எடுக்கணும் ரிவைவ் சீக்கிரம் எடுக்கணும் ஏறா ரெண்டு பேரு ரிவைவ் எடுக்கறேன் நான் டக்குனு பின்னாடி மட்டும் பாரு ப்ரோ பின்னாடி மட்டும் பாரு ரைட்ல தான் போறோம் ஏறுவா ரைட் எடுங்க ஃபைட் எடுங்க நான் கொஞ்சம் ஹீல் பண்ணுவேன் நைஸ் ப்ரோ ரைட்ல ஒருத்தர் கரெக்டான் ஜோன் குள்ள வாங்க டேய் அவன வந்து அடிக்கிறான் ப்ரோ நீ நான் பேச ப்ரோ செத்துறான் ஏய் நான் ரேட் கில் எடுக்கலாம் ப்ரோ இப்ப இல்லையா 810 அடுத்த மேட்ச் டின்னருக்கு போனோம் பாத்தாடுங்க லாஸ்ட் கில் பாத்துக்கலாம் ஜோன் அட்வான்டேஜ் இருந்துச்சுன்னா பக்காவா முடிச்சிடலாம் டீம்ஸ் இது கொஞ்சம் ஜோன் எடுத்துருக்கணும் அந்த ரைட் இவர் பார்த்தாரு ஓகே ஒரு ரைட் என்ன பண்றது பேக போறோம் ஏறி அடிச்சிட்டியா அவனை கால் கான்ஃபிடென்ட்டா பின்னாடி ஏற விடுங்க டீமேட்டை கொடுத்து ஃப்ரண்ட்ல போக விடுங்க அப்பதான் வேலைக்கு ஆகும் கால் மிஸ் ஆச்சு அங்க சின்ன பைட்ஸ்ல கால் டைம் இல்லைன்னு சொல்லி நான் ஏறி எடுத்துட்டேன் அந்த நேடை கூட கவனிக்கல நான் நேடு அதுக்கப்புறம் வந்து கரெக்டா அந்த டைமிங் விழுந்துச்சு நான் அவனை நாக்கு எடுத்துட்டேன் கொடுக்கல ஏய் நேடு அவர்தானே போட சொன்னாரு நேடு போட்டு முடிச்சிடலாம் அவன் அப்படின்ட்டு இல்ல நீ நேடு பிடிக்கல நீ தான் போயிட்ட முன்னாடி பின்னாடி வண்டிக்காரன் குத்துனானே அவனை தான் நேடு போட்டு முடிக்க சொன்னாரு அவன் தானே உள்ளார எகிரி வந்தான் சீக்கிரம் முடிக்கணும்னு சொன்னேன் நானு அததான் ப்ரோ நேடு போட்டு அவனை டக்குன்னு முடிச்சிடலாம்னு சொன்னீங்க அதுக்குதான் நான் நேடு பிடிச்சிட்டு வந்தேன் புரியுதா சொல்றது புரியுது ப்ரோ அதுதான் உள்ள போட்டா அது வெளியே வந்துருச்சு அதுல இதுவாய் கால் கொடுத்து ஆடுங்க சின்ன கால்ஸ் கொடுத்து ஆடுங்க கொஞ்சம் பேக்கப் இழுத்துட்டு போறோம் கத்தி எடுத்துட்டு போ பிளேயர்ஸ் அதான் வரலங்க ஃப்ரண்ட்ல ஏறுறாங்க அப்படின்னு நீங்க ஏறுறாங்க கான்ஃபிடன்ட் வந்துட்டீங்கல்ல பிளேயர்ஸ் இழுத்துட்டு போயிருங்க பேக்கப் ஏடெல்லாம் பிடிக்க விடாது ஒருத்த உள்ள ஏறிட்டான் இன்னொருத்த பேக்ல இருக்கலாம் இல்ல என்னோட மைக் ஆன் பண்ணி அதான் எது வந்துச்சுல்ல மைக் ஆன் பண்ணிக்கிறேன் ஐடிபி வந்து இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு எடுத்துட்டு வரேன் கேக்குதா ஹலோ கேக்குதா ப்ரோ என்னன்னு தெரியல அதனால மாரியா பெல்ட் ஜோக்கரா
ப்ரோ கேக்குதா? ஜோக்கர் நான் வெல்ட் ஜோக்கர்னு மாத்திட்டு இருக்காரு. வெல்ட் எக்ஸ் ஜாயின் ஜோக்கர்ன்ட்டு. பண்றாரு ப்ரோ அவரு. ஓ மை காட். வெல்ட்ல ஜாயின் பண்ணிட்டாரு அவரு. ஈவன் பிளேயர் ஆயிட்டாரு அவரு. Q1 பிளேயர் அதான் பண்ண முடியாது. அவருக்குலாம் அந்த Further டீம் தான் என்ன கரெக்ட். அவருக்கு ஒரு 1 மந்த் பாருங்க, அதுக்கப்புறம் என்ன லெவல்ல இருப்பாங்க. ஆடினார்னா என்ன ப்ரோ ராகா ப்ரோ அப்படிதானே நாங்க போட்டு தர லாபியில எப்படி போட்டு ஆடினானுங்கன்னா அப்படியே டெய்லி அது ப்ராக்டிஸ் என்னமோ பண்ணாரு. உண்மைதாயா. லாபி எல்லாம் பயங்கரமா எடுத்து கொடுத்து போனாங்க. அதை உக்கார போட்டு போனாங்க ஆடினாலே பிளேயர்ஸ். அதை போட்டு ஆடினாலே அவ்வளோ பிளேயர் ஆக போறாரு. நல்ல முடிவு. இங்க வந்து எடுத்துக்கிட்டு கதறிக்கிட்டே இருந்தாரு என்கிட்ட. குட் சாய்ஸ் அது என்கிட்ட. நல்ல டீம் போய் ஆடுறது. சான்ஸ் கொடுக்குறானுங்க நிறையா பெல்ட்ல. வாய்ப்பே இல்லை. அப்படியா? அது என்னமோ உண்மைதான் ப்ரோ. பெல்ட்டை கொடுக்குறானு தெரியல. அங்க இருந்து ரெக்ஸனை கூப்பிட்டு ஆட வச்சாரு. எல்லாத்துக்குமே கொடுப்பாங்க சான்ஸ் பாத்தீங்கன்னா. ஒவ்வொரு பிளேயர்ஸையும் வாட்ச் அவுட் பண்ணிட்டு எல்லாத்துக்குமே கொடுப்பாங்க. யார் எஃபர்ட் போடுறாங்க, யார் என்ன பண்றாங்க எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டாங்க. முக்கியமா இப்ப நீங்க ஒரு மானிட்டைஸ் போடுறீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே பார்ப்பாங்க, பிளேயர்ஸ் பார்ப்பாங்க. கூட விளையாடுற பார்த்துட்டு பிளேயர்ஸா? அதுக்கப்புறம் பிளேயர்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரிகர் பண்ணி வெளியே எடுக்க பார்ப்பாங்க. எப்பயாச்சும் அவங்க கூப்பிடுவாங்க. கூப்பிடும் போது நீங்க அட்டன் பண்ணணும். அட்டன் பண்ணாம இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது. நான்லாம் நிறைய விட்டுருக்கு. நான்லாம் வேண்டாம், நான் வரமாட்டேன் எனக்கு டீம் இருக்கு. நான் மிஸ்ல எல்லாம் கூப்பிட்டாங்க, மிஸ்லி நான் போகிறேன். இல்லை எனக்கு நான் எதுக்கு போயிட்டு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும், மிஸ் பண்ணக்கூடாது. அசால்டர்ஸ் பாவப்பட்ட தீவன். மாதாச்சோத்தி உனக்குலாம் இப்படிதான் என் கான்ட்ராக்ட் கிடையாதுன்னு தெரியல. பிறகு பிடிச்சி நல்லா ஏற்று விட்டுறலாமோன்னு இருக்கு. அவன் கார்டிங் யூஸின்னு வந்துடுறானே. கான்ட்ராக்ட் லேட் ஆகும். வீக் ஆச்சுன்னா ₹1 கொடுப்பாங்க. இவனெல்லாம் ஏதாச்சும் கூத்து விட்டுருவானுங்க ப்ரோ. கார்டிங் யூசி போறன்ற பேர்ல போலீஸ்காரன் வந்து குண்டி கழிச்சிடும். கேளுங்க, நான் போய் ஐடி பாஸ் பார்த்துட்டு வரேன். இங்க பாரு ப்ரோ, 4th யூசிஐ ஆர்க் இருக்குல்ல, இங்க ஆஃப்லைன் பிட்டர் ஐடி பாஸ் எடுக்கிறதுக்கு 4th யூஸ் எல்லாம் ஸ்டோரி வச்சிருக்கானுங்க. ஜோக்கருக்கு ஜோக்கர் பெரிய லைட்டர் ஒண்ணுமே பண்ண முடியாது. இங்க பாரு, எவன் வேணா ஸ்டோரி வைக்கிறாயா. ஜோக்கர் பெரிய லைட்டர் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஜோக்கர் கிட்ட போய் நான் சான்ஸ் கேட்க போறேன் வெல்ட்ல ஜாயின் பண்றதுக்கு. ஜோக்கர் 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 கேக்குதா? ஜோக்கருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ப்ராக்டிஸும் பண்றாரு பயங்கரமா. பட் அதை வந்து மேட்ச்ல கொஞ்சம் ஐடியாவோட இம்ப்ளிமெண்ட் பண்ணாருன்னா பயங்கரமா இருக்கும். எங்கேயோ போயிடுவார், ஒண்ணுமே பண்ண முடியாது ஜோக்கரை. ஒரு வெறி, இப்ப வெறி வந்திருக்கும் அவருக்கு. ஒரு வெறியோட சுத்திட்டு இருப்பாரு. நான் ஜெயிச்சு கேட்டுறேன்டா அப்படின்ட்டு. ஏய் இவன் ஃப்ளின்னு 1v3 இன்னைக்கு. ஃப்ளின்னு எஸ்பிரஸ் இருந்தான்ல ஒரு டீம், அந்த டீம் 1v3 ஷானாக்ல. ஆமா லாஸ்ட் இது 7-9 ஆடணும்ல அந்த மேட்ச். இப்போ ஒரு 1v3யா? இது இல்ல, இது ஷானாக்ல ஒரு 1v3 அடிச்சேன் ஸ்ப்ரேலே, கார் ஸ்ப்ரேலே ஒரு 1v3. அது இல்லாம உள்ளார ஜோனுக்குள்ளார வந்து ஒன்ட்ட வந்து ஒரு 1v3 அவனுங்கள. டன் 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 கிளிப்ஸ் நிறைய இருக்குது. நான் எக்கச்சக்கமா ஆயிடுச்சு. யூடியூப்ல போட்டுடலாமா பேசாமான்னு பாக்குறேன்.
ஒரு 10 நிமிஷத்துக்கு எடிட் பண்ணி. என்ன சொல்ற? நமக்கு நமக்கு ஏதாச்சும் எடிட்டர் வச்சா பயங்கரமா இருக்குல்ல. எடிட்டர்ஸ் எடிட்டர்ஸ் ப்ரமோஷன் பண்ண வைக்கணும் நம்மளெல்லாம். பார்வைக்கெல்லாம் ஒரு 5000 கொடுத்தா ப்ரமோஷன் பண்ணிட்டு போயிடும் ஜாலியா. இந்த மாதிரி ஒரு ஆர்கு இருக்கு அப்படின்ட்டு. ம் புரியல. ஒரு லைனப்ல இருந்து டிடில அப்படி டிடில வந்து அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை ரூல்ஸ் எல்லாம். அது மதன்ட்ட இருக்கிறப்ப அந்த ரூல்ஸ் இருந்துச்சு. அதனால தான் நைஸா எவ்வளோ ஏற்ற முடியுமோ சப்ஸ்கிரைபு வாட்சிங்லாம் ஏற்றிட்டு வந்துருச்சு. வந்து ஐயோ நான் சொல்றத கேளு. 2 வருஷம் பாட் ஸ்குவாட் வாராடி இருக்கேன் சரியா. அங்க என்ன நடக்குன்றது எனக்கு தெரியும். எல்லாம் சரியான பாலிடிக்ஸ் அங்க. என்னன்னாக்கா ப்ரமோஷன் பண்ணக்கூடாது சரியா. ஆனா இந்த பாருக்கும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமா ப்ரொமோஷன் வந்திருக்கும். அதை வந்து பண்ண முடியலையே அப்படின்ற ஒரு ஏக்கத்துல கடுப்புல தான் அது இது ஒரு சாக்கா வச்சு வெளியே வந்தது அது சரியா. இது வந்து ஒரு இதுதான் அவ்வளவுதான். இது ஒரு எப்படி சொல்றது, இது ஒரு காரணம் வெளியே வந்ததுக்கு, வேற ஒண்ணும் இல்ல. இன்னும் ஐடி வரல. 8:30 தானே போட்டிருந்தது. வெல்ட்டில் பாத்தியா? இது என்னன்னு தெரியலப்பா. அது 7 to 9 வந்து குவாலிஃபை ஆயிரும் டெஃபினட்டா. ஆறு ஆறு ஆமா 6 தான். எனக்கு 6 அஞ்சுன்னு தெரியலையே. ம் ஆமா போட்டுருவாங்க பாரு ரிசல்ட்ல. ரிசல்ட் எதுல தெரியலையே. இது நாக் அவுட்டு 2000 ரூபா ஃப்ரீ டோர்னமெண்ட்டுக்கு இத்தனை டீம் வருது. நைட் 11 ஐடி 10